உலகமெங்கும் வசந்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் வசந்த் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவரையும் ஊரும் பேரும் நிகழ்ச்சிக்காக உங்களை வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஊரும் பேரும் இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். தினம் 2 ஊருக்கு போக போகிறோம். 2 ஊரை பற்றியும் தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். எப்படி தெரிஞ்சுப்போம்? அந்தந்த ஊருக்கு போய் அந்தந்த ஊர் மக்கள்கிட்டயே அந்த ஊரை பற்றி நம்ம கேட்போம். கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. தெரியாதவங்களுக்கு தெரிவிக்கிற நிகழ்ச்சி தான் இந்த ஊரும் பேரும் நிகழ்ச்சி. இன்னைக்கு முதலாவதாக எந்த ஊருக்கு போக போகிறோம்? நம்ம தம்பி போயிருக்காரு. எங்கே இருக்காரு நம்ம கேட்போம். பிரதர், எந்த ஊர்ல இருக்கீங்க? ஹாய், நான் இப்ப திருப்பூர்ல இருக்கேன். ஆஹா, திருப்பூர். திருப்பூர் ரொம்ப அற்புதமான ஊருங்க. திருப்பூர் அப்படின்னு ஒன்று என்ன ஞாபகத்து வருதுன்னா, அங்கே வந்து நிறைய டிஷர்ட், அதாவது பனியன் தொழிற்சாலைகள்லாம் ஜாஸ்தி. அதாவது இந்த திருப்பூர்லேருந்து தான் நிறைய வெளிநாட்டில் போடுற டிஷர்ட்லாம் திருப்பூர்லேருந்து தான் போகுது. திருப்பூர்லேருந்து தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. நிறைய ஃபாரினர்ஸ் வந்து நம்ம ஊரோட டிஷர்ட் தான் அவங்க போடுறாங்க. அவங்களுக்கு என்ன டேஸ்ட் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம ஊருக்காரங்க வந்து அந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணி அங்கே அமுச்சு அங்கே வந்து எல்லாம் போடுறாங்க. சொல்ல முடியாதுங்க, நம்ம அர்னால்டு கூட போடுறது நம்ம திருப்பூர் பனியனாக கூட இருக்கலாம். அர்னால்டு மட்டும் இல்லை, நம்ம சினிமா நடிகர்கள்லாம் அவங்க சாங்குக்கு என்ன மாதிரி டிஷர்ட் வேணுமோ அவங்க காஸ்டியூம் டிசைனரை விட்டு திருப்பூரில் வந்து ஏதாவது ஒரு மில்லு ஆர்டர் கொடுத்தாங்கன்னா அதே மாதிரி 1000 டிஷர்ட் கூட அவங்க ரெடி பண்ணி கொடுப்பாங்க. 1000 என்ன, லட்சம் டிஷர்ட் கூட அவங்க ரெடி பண்ணி கொடுப்பாங்க. சென்னையில் வந்து நிறைய பேர் வந்து வாழறாங்க. அதே மாதிரி திருப்பூர்லேயும் நிறைய ஊர்லேருந்து வந்து அந்த மில்லில் தொழிற்சாலையில் வேலை செய்கிறாங்க. ஸோ திருப்பூர் வந்து ரொம்ப அட்டகாசமான ஊர். அது மட்டும் இல்லைங்க, இந்த திருப்பூரில் வந்து சுதந்திர போராட்ட தியாகி திருப்பூர் குமரன், கொடிக்காத்த குமரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கொடிக்காத்த குமரன் ஐயா அவர்கள் தன்னுடைய நாட்டு கொடியை வந்து காவல்துறையினர், ஆங்கிலேய காவல்துறையினர் என்னதான் அடித்தாலும் அவர் வந்து கடைசி உயிர் மூச்சு விடுற வரைக்கும் அந்த நாட்டு கொடியை, நம்ம நாட்டு கொடியை தரையில் விழாமல் தூக்கி நிறுத்தியிருந்தார். அந்த அளவுக்கு ஒரு பெரிய சுதந்திர போராட்ட தியாகி திருப்பூர் குமரன் வாழ்ந்த ஊர் வந்து திருப்பூர் தாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம திருப்பூரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தம்பி, இந்த திருப்பூர் பேர் ஏன் வந்ததுன்ற காரணத்தை அந்த ஊர் மக்கள்கிட்டே கொஞ்சம் கேட்டு சொல்லுப்பா. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? உங்க பேர் என்ன? பார்வதி. நீங்க? கௌசல் செல்வி. பொம்பளை. என்னாச்சு என்னாச்சு? உங்க பேர் என்ன? ருக்குமணி அம்மா. ருக்குமணி ருக்குமணி ருக்குமணி. அக்கம் பக்கம் என்ன சத்தம்? பாட்டு கேட்டுறீங்களா? ஓகே, உங்க பேர் என்ன? ராஜேந்திரன். நீங்க? மது. நீங்க? சத்யவேல். குமார். குமார். அஜித் குமார். உதயகுமார். நீங்க? ராஜா. என்ன பண்றீங்க? மணிவேத். பாட்டிமா, நீங்க என்ன பண்றீங்க? நான் செகண்டரி வியாபாரம் பண்றேன். என்னம்மா? பீஸ் வியாபாரம். பீஸ் வியாபாரம். எத்தனை வருஷமா பண்றீங்க? 25 வருஷம். 25 வருஷமா பண்றீங்க. பாப்பா, உங்க பேர் என்ன? கீர்த்திகா. நீங்க? மணி. மணி. உங்க பேர் என்ன? சாவலமே. பைனாப்பிள் எவ்வளவு நாளா பிசினஸ் பண்றீங்க? 5 வருஷம். 5 வருஷம். நீங்க? நல்ல சாமிங்க. நல்ல சாமி. உங்க அண்ணன் பேர் கெட்ட சாமியா? நீங்க? கரும்பாசலம். நீங்க? பகவதி மனித உரிமை தலைவர். என்னன்னா? பகவதி மனித உரிமை தலைவர். மனித உரிமை தலைவர். ஓகேண்ணா, நீங்க எவ்வளவு நல்லது பண்ணிருக்கீங்க? என்னால் முடிஞ்ச இங்கேருந்து நிறைய குழந்தைகளை வந்து 4 மணிக்கு பள்ளிக்கூடம் விட்டு பிள்ளைங்கள்லாம் வருவாங்க. அது பையனுங்க கிண்டல் பண்ணுவாங்க. அவங்கள வந்து பிசிகளை வச்சு அவங்கள வந்து பஸ் ஏற்றி விட்டு அனுப்பி விட்டுருக்கேன். இங்கே அனாதி போனால் எதாவது கிடந்துச்சுன்னா அதை எடுத்து நாங்கள் அடக்கம் பண்ணிட்டு இருக்கிறோம். அடக்கம் பண்ணிருக்கீங்க? ஓ, இது வரைக்கும் எத்தனை பேர் வந்து அந்த மாதிரி பண்ணிருக்கீங்க? இது வரைக்கும் ஒரு 4-5 பேரை அடக்கம் பண்ணியிருக்கீங்க. நீங்க தனியாளா இல்லை உங்க டீமா? எங்கள் டீம் இங்கே பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே நான் தனி ஆள் இருப்பேன். பஸ் ஸ்டாண்ட் டீம் தேவைன்னா அப்போ கூப்பிட்டுக்குவேன். ஓகே, பாருங்க, இந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளங்கள் இருக்கிறதுனால தான் ஏதோ கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு இருக்கு. இப்போ இந்த பஸ் ஸ்டாண்ட்ல வந்து ஒரு 1 லட்சம் ரூபாய் தரையில கிடக்குது, ரோட்ல கிடக்குது. அந்த 1 லட்சம் ரூபாய் பணம் கழிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? உரியவரிடம் ஒப்படைப்பேன். காவல்துறை மூலம் உரியவரிடம் ஒப்படைப்பேன். ஒப்படைச்சிருவீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? நானும் காவல்துறை ஒப்படைச்சிருவேன். நீங்க? அதே அண்ணா, நீங்க என்ன பண்ணுவீங்க? இயற்கையா மட்டும் தான் எடுத்துட்டு போறதா எல்லாருமே. பேருக்கு என்ன சொல்லலாம்? பேருக்கு சொல்லலாம். ஆனா இவங்க எல்லாம் அந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க, எடுத்துட்டு போயிடுவாங்க. சரி, அப்படி எடுத்துட்டு போய் என்ன பண்ணுவீங்க? எடுத்துட்டு போயிட்டு அவங்க வீட்டுல வச்சுக்குவாங்க, யாருக்கும் தெரியாம. செலவு பண்ணுவீங்களா இல்ல வீட்டுல பத்திரமா? செலவு பண்ணுவாங்க அவங்க வீட்டுல வச்சுட்டு. பாட்டிமா, 1 லட்சம் ரூபாய் பணம் இங்க கிடைக்குது உங்களுக்கு, நீங்க என்ன பண்ணுவீங்க? எடுத்து கொடுத்துருவீங்க. யார், உங்க வீட்லயா? வீட்டில் கொடுக்க மாட்டேன், போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துருவீங்க. உங்களுக்கு கிடைச்சா என்ன பண்ணுவீங்க? ஒரே நம்பர் கொடுக்க வேண்டும். நீங்க? நானும் அதே தானுங்க. அதேதான். நீங்க? அப்படின்னா என்ன? போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துருவோம். போலீஸ் ஸ்டேஷன்ல. நீங்க? நிச்சயமா காவல்துறையில் ஒப்படைச்சிருவோம். காவல்துறையில ஒப்படைச்சிருவீங்க. அதாவது அந்த பணம் வந்து நம்ம கையில கிடைச்சதுன்னா ஜாலியா செலவு பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கை தூக்குங்க பாப்போம். வா ராஜா வா. நீ என்ன பண்ணுவீங்க?
ஒரு 10 பேர்ட்ட கேட்டோம் பக்கத்துல இருக்கவன்ட்ட. சரி. அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்களாக்க. சரி கிடைச்ச லக்குன்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணிட்டு போக வேண்டியதான். குட் ஆன்சர். உன் அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா, அப்புறம் என்ன பண்றது? ஓகே, அந்த 1 லட்சம் ரூபாய் என்ன பண்ணுவீங்க? என்ன பண்றதா? வீடு பூரா ஏசி, கார் ஏசி, கக்கூஸ் ஏசி, கண்ட இடமெல்லாம் ஏசி, ஏசியோ ஏசி. சரி. உங்க மாதிரி சோகா இருக்க வேண்டியதான். எங்களை மாதிரி சோகா இடத்துல தங்கச்சின்னு போட்டுக்க வேண்டியதான். அப்புறம் கரடி கூலிங் கிளாஸ் போட்டு சரி ஒரு பைக் வாங்கிட்டு ஊருக்கு கிளம்பி வண்டியை கட்டி போயிட வேண்டியது. அதே போயிட வேண்டியதுதான். நீங்க என்ன பண்ணுவீங்க? 1 லட்சம் கிடைச்சாக்கா யாரும் கேட்கலன்னு சொன்னாக்கா அதை வந்து யாரோ ஒரு அனாதை இல்லத்துக்கு கொடுத்துடலாம். ஓ சரி சரி. மற்றபடி நாம யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு இல்லைன்ட்டீங்க. காவல்துறைக்கு ஒப்படைக்க வேண்டியது எங்களோட கடமை. சப்போஸ் யாருக்கு கிடைக்கலன்னு வச்சுங்களேன், இந்த காலத்தில் வந்து அதை கொண்டு போய் யாருக்கு அடுத்தவங்க தர முடியாது. ஒரு முதியோர் இல்லத்துக்கோ இல்லை அது அப்படி ஒரு படிக்காத குழந்தைகளுக்கோ அப்படி எதாவது தந்து நாங்கள் அதை அந்த சந்தோஷப்பட்டுக்குவோம். சரி ஓகே. இந்த ஊருக்கு திருப்பூர்ன்ற பேர் ஏன் வந்திருக்கும்? காரணம் தெரியுமா? திருப்பூர் நகரம் எப்பவுமே பரபரப்பான ஒரு மிக வேகமாக தொழிலுடைய வளர்ச்சி எல்லா வளர்ச்சியும் வரும். அதே நேரத்தில் எல்லா வசதிகளும் திருப்பூரில் மாநகராட்சி ரொம்ப சந்தோஷம். இந்த கவர்மெண்ட் ஆரி இருக்கு. எதுக்காக இந்த ஊருக்கு திருப்பூர்னு பேர் வந்திருக்கும்? அதான் தூங்காவான சார் தொழில் உள்ள ஏரியானால அது திருப்பூர்னு வந்திருக்கு. அதனால வந்துருக்கீங்க நீங்க. திருப்பூர் நீங்க சார் 3 கோயில்களை கொண்ட ஊர் திருப்பூர். அது எந்த திருத்தலங்கள் 3 இருக்குதோ அது திருங்கிற ஊரை குறிக்கக்கூடிய பேர் வரும். சரி, என்னென்ன கோயில் சொல்ல முடியுமா? ஈஸ்வரன் கோயில், அப்புறம் வீரராகவ பெருமாள் கோயில், அப்புறம் ஆஞ்சநேயர் கோயில். இது 3 ஒரு இடத்துல இருக்கிறதுனால இதுக்கு திருப்பூர்னு வந்தது. அதே மாதிரி தான் திருக்கோயிலூர், திருப்பத்தூர், எல்லா ஸ்தலங்களும் 3 ஸ்தலங்களை கொண்ட இடம் திருப்பூர். 3 கோயில் இருக்கு, அதனால திருப்பூர்னு வந்திருக்குன்றீங்க. நீங்க என்ன சொல்றீங்க? பாண்டவர்கள் அந்த காலத்தில் வந்து போர் புரியிருக்காங்க. இங்கே வந்து அவங்க ஆயுதங்களை வச்சுட்டு திரும்பி போனங்காட்டி திருப்பூர்னு வந்ததுன்னு எங்கள் ஆத்தா சொல்லியிருக்காங்க. உங்க ஆத்தா சொல்லிக்கிறாங்க. ஆமாம். அதாவது பாண்டவர்கள் வந்து அவங்க போர் ஆயுதங்கள்லாம் இங்கே வச்சுட்டு திரும்பி போயிருக்காங்க. ஆமாம். அப்போ அது யார் எடுத்துன்னு போனா? திரும்பி அவங்கள போர் போகிறப்ப வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. பாதுகாத்து வச்சுட்டு போயிருக்காங்க. ஓ சரி. அப்படின்னு யார் சொன்னா? எங்கள் ஆத்தா. உங்கள் ஆத்தா சொல்லியிருக்காங்க. ஓகே, நீங்கள் என்ன சொல்றீங்க? திரும்பி போனாலும் திருப்பூர் தான், திரும்பி வந்தாலும் திருப்பூர் தான், அதனால திருப்பூர்னு பேரு. நான் செம்ம கோவத்துல இருக்கிறேன், பேசாம போயிடு. திருப்பூருக்கு வந்துங்க ஒரு முன்னால பேர் இருக்குதுங்க. அதாவது திருத்தலங்கள் இருக்கிற ஒரு அதுக்கு டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க், மோர் ஒர்க் லெஸ் டென்ஷன். திருப்பூர்ன்ற பேர் ஏன் வந்திருக்கும்? திருப்பூர்னா என்ன சொல்றது, அது முன்னால தெரு அப்படின்னு இருந்தங்கால சொல்லலாம். மக்களே நல்லா கேட்டுங்க, திருப்பூருங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, நம்ம திருப்பதி பக்கத்தால இருந்துங்காட்டி அதுக்கு திருப்பூர்னு பேர் வந்துருச்சு. என்ன மக்களே புரிஞ்சுதா? அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. நான் கேட்கறதுக்கு திருப்பூர்ன்ற பேர் வர்றதுக்கு காரணம் என்ன சார்? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா திருப்பூர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது முக்கியமா பாத்தீங்கன்னா ஒரு மிகச்சிறந்த ஒரு மனிதராகவோ தேடப்படும் திரு என்று முன்னால அணைப்பாங்க. நம்ம வந்து திருப்பூர் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர் காலத்திலிருந்து இங்க வந்து இறக்குமதி ஏற்றுமதி வர்த்தக தளமாக இங்க செயல்படுகிறது. அது வந்து உங்களுக்கு வந்து பல முக்கியமான, அதாவது பாத்தீங்கன்னா மனிதனுக்கு முக்கியமான பாத்தீங்கன்னா துணி, அந்த துணி வந்து நம்ம வந்து மேன்மை என்று சொல்வார்கள், அதற்கு மறுபெயர் திரு என்று சொல்வார்கள். அந்த பல ஊரில் இருந்து பல துணிகள் வந்து சேருகின்ற இடத்தின் காரணத்தினாக இது திருப்பூர் என்று செய்யப்படுகிறது என்று சொன்னால் அது மிகையாக. அவ்வளவுதாங்க சார். அதனால தான் சொல்றீங்க. சரி ஓகே. திருக்குமரன் வந்து திருப்பூர் ஆண்டாரு, அதுக்கு வந்து திருப்பூர் என்று பெயர் சூட்டப்பட்டது. அவர் ஆண்டதுனால தான் திருப்பூர்னு பேர் வந்துச்சுன்றீங்க. நீங்க சொல்லுப்பா, எதுக்காக திருப்பூர்னு பேர் வந்துருக்கு? எஸ்டிடினா வரலாறு தானே. எஸ்டிடியா? ஹிஸ்டரி. அதாவது திருப்பூர் ராமாயணத்துல வந்து திருப்பூர் புரிஞ்சாங்க. சரி. திருப்பூருங்கிறது என்னன்னா அனுமன் இருக்காருல்ல, ஆமா, அவர் வந்து சீதையை மீட்கிறதுக்காண்டி ஊருக்கு போனாரு. சரி. போறப்போ வந்து இங்க திருப்பூர் புரிஞ்சிருக்காங்க. திருப்பூருங்கிறது
அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மறி வறுத்துருக்காங்களா? வறுத்துருக்காங்க. சிக்கன்ல போட்டு வறுத்து திருப்பூர் ஆயிருச்சு. ஓ, திருப்பூர் ஆயிடுச்சு. திருப்பூர் புரிஞ்ச ஊர் தான் திருப்பூர். இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா தேவைங்கிறது. வாங்க வாங்க வாங்க. இருங்க, நீங்க சொல்லுங்க. இல்ல இதே அது முருகே காராச்சேவு. அதே கேட்கல. இந்த ஊருக்கு எதுக்கு திருப்பூர்னு பேர் வந்திருக்கும்? தாராபுரத்துலேருந்து பட்டி தொட்டியோட பண்டமாடி வந்தது. அப்போ முனிசிபாலிட்டிலேருந்து தெற்க திருப்பி அடிச்சு முழுக்கி விட்டாங்க. திருப்பூர். இது திருங்கிறது நாம வச்சது. இப்பூர் இது பாத்தீங்களா? திருப்பூரா? ஆமா. ஓகே. அப்போ முனிசிபாலிட்டியில மேகவாருக்கு இல்லாம தெற்க திருப்பி முழுக்க தாராபுரத்துலேருந்து பட்டி தொட்டியோட பண்டம்பாடி வந்தது. இதனால இது சந்தை கடை. ஓகே, சரி. இது சந்தை கடை. இதுல முழுக்கி விட்டது. அதனால திருப்பூர். ஆமா, இது திருப்பூர் அல்ல, திருமண பக்கம் அல்ல, ஊர் அல்ல. சரி. ஆக பெரியவர் என்ன சொல்றாரு, இந்த ஊருக்கு திருப்பூர் அப்படின்னு தான் பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. உங்க பேர் என்ன? உங்க பேர் என்ன? அபிநயா. உங்க பேர் என்ன? பிரியா. மீனா. என்ன பண்றீங்க? நான் ஸ்டாஃபா இருக்கேன். சரி, இந்த ஊருக்கு எதுக்கு திருப்பூர் அப்படின்னு பேர் வந்திருக்கும்? எனக்கு தெரியும். உங்களுக்கு எனக்கு தெரியல. சொல்லுங்க. தெரியல. ஏன் திருப்பூர் பேர் ஏன் வந்ததுன்னா திரும்பி நின்றீங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்க சொல்லுங்க. அண்ணா நான் ஹிந்தி. இது ரெஜிஸ்டர்டு. கேட்டாச்சு. திருப்பூர்ன்ற பேர் ஏன் வந்திருக்கும் அப்படின்ற காரணத்தை அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அவங்க சொன்னாங்க. இருந்தாலும் ஆதாரபூர்வமான படக்காட்சி இருக்கு. அந்த படக்காட்சியை பார்த்தா தான் எதுக்காக இந்த ஊருக்கு திருப்பூர் அப்படின்னு பேர் வந்ததுன்ற அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம படக்காட்சியை பார்ப்போம். திருப்பூர். திருப்பூர் மாவட்டத்தின் தலைநகரமாக இம்மாநகரம் விளங்குகின்றது. ஆயத்த ஆடை தொழிலில் மிகவும் சிறந்து விளங்கும் இவ்வூரானது தமிழகத்தின் 7வது பெரிய நகரமாக வளர்ச்சியடைந்து வருகின்றது. அதிவேகமாக வளர்ச்சியடைந்து வரும் இத்தொழில் நகரம் மற்றும் இதனை சுற்றியுள்ள பகுதிகளையும் இணைத்து சுமார் 8 லட்சம் மக்கள் வசித்து வருகின்றனர். திருப்பூரின் முக்கிய சாலைகளாக குமரன் சாலை, அவினாசி சாலை, பெருமாநல்லூர் சாலை, காங்கேயம் சாலை, பல்லடம் சாலை, மங்கலம் சாலை ஆகியவை விளங்குகின்றன. இவற்றில் குமரன் சாலை மிக முக்கியமான சாலையாக விளங்குகின்றது. திருப்பூரின் சுற்றுலா தலமாக திருப்பூர் பூங்கா, திருப்பூர் குமரன் நினைவிடம் ஆகியவை அமைந்துள்ளன. மேலும் தொழில்துறையில் தமிழகத்தில் மிக வேகமாக வளர்ந்து வரும் இவ்வூரில் தென் மாவட்டத்தை சார்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் பணிபுரிந்து வருகின்றார்கள். ஆண்டுதோறும் 10,000 கோடிக்கும் மேலான அந்நிய செலவாணியை ஈட்டித்தரும் இவ்வூரானது லட்சக்கணக்கான மக்களுக்கு இன்றைக்கும் வாழ்வளித்து வரும் சிறப்பு மிக்க நகரமாக இவ்வூர் விளங்குகின்றது. இங்குதான் வரலாற்று சிறப்பு மிக்க திருப்பூர் குமரனின் நினைவிடம் அமைந்துள்ளது. 1932ஆம் ஆண்டு சட்ட மறுப்பு இயக்கம் மீண்டும் தொடங்கிய போது தமிழகம் முழுவதும் அறப்போராட்டங்கள் பரவ துவங்கின. அப்பொழுது திருப்பூரில் தேசப்பந்து இளைஞர் மன்ற உறுப்பினர்கள் ஏற்பாடு செய்த மறியல் போராட்டத்தில் பங்கு கொண்டவர்தான் திருப்பூர் குமரன். அதே ஆண்டு ஜனவரி 10ஆம் தேதி அன்று கையில் தேசிய கொடியை ஏந்தியபடி தொண்டர் படைக்கு தலைமை ஏற்று அணிவகுத்து சென்றபோது காவலர்களால் தாக்கப்பட்டு தடியடிப்பட்டு மண்டை பிளந்து கையில் இந்திய தேசிய கொடியை மண்ணில் படாமல் ஏந்தியபடி மயங்கி விழுந்தார். பின்னர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ஜனவரி 11ஆம் தேதி அன்று உயிர் துறந்தார். இவரையே நாம் கொடிகாத்த குமரன் என்று பெருமையோடு போற்றி வருகின்றோம். அவரது நினைவிடம் தாங்கிய ஊராக விளங்குவதில் திருப்பூர் மேலும் சிறப்படைகிறது. இதனைத் தொடர்ந்து திருப்பதி கைலாசநாதர் திருக்கோவில், அருள்மிகு சுக்ரீஸ்வரர் திருக்கோவில், பூண்டி முருகன் திருக்கோவில் மற்றும் வீரராகவ பெருமாள் கோவில் போன்ற புண்ணிய தலங்களை தன்னகத்தே கொண்டுள்ளது. புராண கூற்றுக்களின்படி மகாபாரத போர் இங்கு நடைபெற்றதாகவும் இப்போரினை நினைவு கூறும் பொருட்டே இவ்வூர் திருப்போர் என பெயர் பெற்றதாகவும் புத்தக குறிப்புகள் தெரிவிக்கின்றன. திருப்போர் என்னும் இவ்வூரின் பெயரே காலப்போக்கில் தெரிந்து தற்பொழுது திருப்பூர் என வழங்கப் பெற்று வருவதாக சான்றுகள் தெரிவிக்கின்றன. பார்த்தாச்சு. திருப்பூர் அப்படின்ற பேர் ஏன் வந்ததுன்ற காரணத்தை அற்புதமாக அவங்க அழகாக சொன்னாங்க. நம்மளுக்கும் விளங்கியாச்சு. ஸோ இப்போ நிகழ்ச்சியில் 2வது ஊருக்கு போக போகிறோம். 2வது ஊருக்கு போகிறதுக்கு முன்னே ஒரு சின்ன பிரேக்கு.
இடைவெளிக்கு அப்புறம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்ப நிகழ்ச்சியில 2வது ஊருக்கு போக போறோம். 2வது ஊர் எந்த ஊர் தம்பி? ஹாய் ப்ரோ, நான் இப்ப திருப்பூர் பக்கத்துல இருக்கேன், கணக்கம்பாளையம்ல இருக்கேன். கணக்கம்பாளையம். ஆஹா, கணக்கம்பாளையம். எதுக்கு கணக்கம்பாளையம் பேர் வந்திருக்கும்? அந்த ஊர்ல கணக்கு நல்லா போடுவாங்களோ? கணக்கு மேக்ஸ்ல பெரிய புலிங்கெல்லாம், கணக்கு புலிங்கெல்லாம் ஜாஸ்தியா இருப்பாங்களோ? அதனால தான் கணக்கம்பாளையம் பேர் வந்திருக்குமோ? சரி, அந்த கணக்கம்பாளையம்ன்ற பேர் ஏன் வந்திருக்கும், எதுக்கு வந்திருக்கும்னு மக்கள்கிட்ட கொஞ்சம் கேளுப்பா. ஐயா வணக்கம். உங்க பேர் என்ன? அம்மாசை. அமாவாசை. நீங்க பிறந்தது அமாவாசையா பௌர்ணமியா? அமாவாசையா? கரெக்டா, அமாவாசை நீங்க அமாவாசையா? உங்க பேர் என்ன? பஞ்சல். நீங்க? ராமசாமி. ராமசாமி. நீங்க? சந்திரகுமார். அப்பாசன். கணேசன். சண்முகம். ஞானசம்பந்தம். கந்தசுவாமி. தர்னிஸ் தர்னிஸ் ஐயா. ராஜன். மணிகண்டன். பாக்யவதி. பாக்யவதி. நீங்க? புஷ்பா. கிருஷ்ணவேணி. கிருஷ்ணவேணி. குருநாதி அம்மா. குருநதி அம்மா. இந்த பேரை நான் கேள்விப்பட்டதே இல்லை. குருநதி அம்மா, அற்புதமான பேர். உங்களை என்ன என்ன சின்னமா கூப்பிடுவாங்க அப்பா அம்மா? குருன்னு கூப்பிடுவாங்களா? குருநாதி என்ன கூப்பிடுவாங்க. குருநாதி அப்படின்னு கூப்பிடுவாங்களா? சரி, உங்க பேர் என்னம்மா? வனிதாமணிங்க. ஓகே அம்மா, நீங்க என்ன பண்றீங்க? வேலை, விவசாய வேலை செய்ய. விவசாய வேலை செய்றீங்க. சரி, உங்களுக்கு எத்தனை பேரன் எத்தனை பேத்தி? அது இருக்குது கணக்கு இல்லை. கணக்கு இல்லையாம்மா? அதுதான் கணக்கம்பாளையம். நீங்க என்ன, உங்க பேர் என்னம்மா? ராஜன். என்ன பண்றீங்கன்னா? கைத்தறி நெசட்டு இருக்கேன். நீங்க? மணிகண்டன். பாத்தக்கடை வச்சிருக்கேன். ஓ, நீங்க? கன்சாமிங்க. நீங்க என்ன பண்றீங்க? செக்ஷன் போர். நீங்க? நான் பனி ஃபேக்டரி. சண்முகம், கம்பெனிக்கு போகிறோம். என்ன படிக்கிறீங்க? 2வதா? சரிண்ணே. ஆனா இந்த ஊருக்கு கணக்கம்பாளையம்ன்ற பேர் ஏன் வந்திருக்கும்? கணக்கம்பாளையம் ஒன்றும் புரியாது. பெரியவங்களை பார்த்து கேட்டா எப்படி வந்தது எது வந்தது அவங்கள தான் கேட்கும். பெரியவங்களை பார்த்து கேட்கணுமா? யார் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் பாருங்க. ஆமா, நீங்க தான் இந்த ஊருக்கு நான் இதான் ஊர் தான் இல்லைன்னு சொல்லல. இல்ல, இங்க இருக்கிற டீம்லயே, இந்த டீம்லயே நீங்க தான் வயசானவர். அப்படியா? அதெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்களா? நம்மை விட மூத்தவங்க இருக்கிறாங்க. உங்களை விட மூத்தமா இருக்கிறாங்க. இவர் மூத்தவரா? மீசையை முறுக்கிறத பார்த்தா ஊர் பேரை விலக்கி சொல்லிட்டு வர போல இருக்கு. சொல்லுங்கண்ணே, எதுக்கு கணக்கம்பாளையம்? நான் இந்த ஊருக்கு வந்து 10 வருஷம் தான் ஆகுது. புதுசு. அப்ப இவர் பழசா? ஆமா, எப்படி கோத்து விட்டார் பாத்தீங்களா? அதுதான் பாரு. நீங்க சொல்லுங்க, எதுக்கு கணக்கம்பாளையம்னு பேர் வந்திருக்கும்? எனக்கு தெரியாது. அண்ணே வாங்கண்ணே, பழையவரு. அவங்கள கடை தான் தெரியும். இவங்க நாங்களே புதுசா வந்தவங்க. நீங்க சொல்லுங்க, எதுக்குண்ணே? கணக்கம்பாளையம் தெரியாது, ஆனால் முன்ன பேர் வேற தெரியாது. அண்ணா நீங்க சொல்லுங்க, எதுக்கு கணக்கம்பாளையம் பேர் வந்திருக்கும்? இதெல்லாம் பெரியவங்க சமாச்சாரங்க. சரி. சோ நாங்க வந்து சின்ன வயசுக்கு நமக்கு ஏதாவது இதை பத்தி தெளிவா பேசுறது எங்களுக்கு இல்ல, தெரியும். ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல. அதாவது ஒரு காலத்துல வந்து திருப்பூருக்கே கணக்கு போற ஒரு பெரிய ஆளு கூட இங்க இருந்திருக்கலாம். அவரை வச்சு கூட இந்த ஒரு கணக்கம்பாளையம் வச்சிருக்கலாம் அல்லவா? கணக்கு பிள்ளை இருந்திருக்கலாம். அவரு கூட ஒரு ஊரு, அதனால கணக்கம்பாளையம் கூட வச்சிருக்கலாம் அல்லவா? ஓ, கரெக்ட். ஓகே, திருப்பூருக்கே கணக்கு போடுற கணக்கு புள்ள இந்த ஊர்ல இருந்திருக்கலாம். நீங்க என்ன சொல்றீங்க? ஆமாங்க, அப்படிதான். கணக்கு போட்டு தப்பிக்க முடியாது இந்த ஊர்ல, இல்லைங்களா? இந்த ஊர்ல கணக்கு போட்டு தப்பிக்க முடியாது. நீங்க என்ன சொல்றீங்க? வேற என்ன சொல்றீங்க? நம்மளுக்கும் தெரியாது, பெரியவங்களுக்கு தான் தெரியும். பெரியவங்க தான். ஐயா நீங்க சொல்லுங்க. ஐயா, இங்க எல்லாருமே கணக்கா இருப்பாங்க, அதனால கணக்கம்பாளையம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேங்க. இந்த ஊர்ல எல்லாருமே ஒரு கணக்கா திரிசா இருப்பாங்க, அதனால கணக்கம்பாளையம் பேர் வந்திருக்குன்னு சொல்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? கரெக்ட் தெரிஞ்சு அப்சல்யூட்லி கரெக்ட்டுங்க. ஆமாங்க. நீங்க எதனா இந்த ஊர்ல பொண்ணு கணக்கு பண்றீங்களா? பண்ணுங்க, ஒரு நிறைய பண்ணுங்க. வாங்க 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 வாங்க. இந்த ஊர்ல கணக்கு பண்ணிக்கிறீங்க நீங்க? பண்ணிருக்கீங்க. எத்தனை பொண்ணுங்களை கணக்கு பண்ணிருக்கீங்க? ஒரு 2-3 இருக்குங்க. 2-3 கூட்டினா 5. 5 பொண்ணுங்களை கணக்கு பண்ணிருக்கீங்க. ஆமாங்க, ஆமாங்க, பண்ணிருக்கேன். அதனாலதான் இவர் தலை இப்படி ஆயிடுச்சு. போட்டுருங்க. கரெக்ட்டுங்க. ஒருவேளை இதனால கணக்கம்பாளையம் பேர் வந்திருக்குமோ? நான் கணக்கு பண்ணதால வந்தது இல்லைங்க, இதுக்கு முன்னாடி பெரியவங்க பண்ணதால வந்திருக்கலாம். ஓ, இவர் சொல்றத பார்த்தா இதுக்கு முன்னால அந்த காலத்துல இந்த ஊர்ல இருக்க பெரியவங்க எல்லாம் பொண்ணுங்களை கணக்கு பண்ணிருக்காங்க அப்படி கூட வச்சுக்கலாம். அப்படி கூட வச்சுக்கலாமா? நீங்க சொல்லுங்கம்மா, எதுக்கு இந்த ஊருக்கு கணக்கம்பாளையம் பேர் வந்து? கணக்கம்பாளையம் வந்தவங்கள வாழ வைக்கும் கணக்கம்பாளையம். நாங்க வெளியூர்ல இருந்து வந்திருக்கோம். ஏதோ இங்க வந்து வளர்த்து கஞ்சி பாடுபட்டு கஞ்சி குடிச்சிட்டு இருக்கோம். வாழ வைக்குது கணக்கம்பாளையம்க்கு வந்தாரை வாழ வைக்கும் கணக்கம்பாளையம். ஆமா அப்படின்றீங்க. எதுக்கு இந்த ஊருக்கு கணக்கம்பாளையம் பேர் வந்திருக்கும்? கணக்கம்பாளையம் நெசவாளி நிறைய நெய்கிறாங்க, தொழில் இருக்கு, பாடுபட்டு சாப்பிட்றாங்கன்னு அதுதான் கணக்கம்பாளையம்னு பேரு. அதாவது கணக்கம்பாளையத்தில் இருக்க மக்கள்லாம் விவசாயம் பண்ணி கணக்கு போட்டு வாழ்ந்து சாப்பிட்றாங்க. அவ்வளவுதான். அவ்வளவுதான். நீங்க என்ன சொல்றீங்க? தெரியலீங்களே. கேட்டாச்சு.
கணக்கம்பாளையம்ன்ற பேர் வந்ததுக்கு மக்கள்லாம் ஒரு சின்ன சின்ன கணக்காக சொன்னாங்க. அந்த சின்ன சின்ன கணக்கெல்லாம் உண்மையாக இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பினா அது சும்மா. இப்போ நம்ம ஆதாரபூர்வமான படக்காட்சியை பார்த்துட்டு அந்த கணக்கம்பாளையம்ன்ற பேர் ஏன் வந்ததுன்ற காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ படக்காட்சியை பார்ப்போம். கணக்கம்பாளையம் திருப்பூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு ஊராட்சி ஒன்றிய பகுதியே கணக்கம்பாளையம் என்னும் இவ்வூராகும். இங்கு அமைந்துள்ள மாகாளியம்மன் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற திருத்தலமாக விளங்குகின்றது. பொதுவாக அக்காலத்தில் படை வீரர்கள் தங்கியிருந்த இடத்திற்கு பாளையம் என்று பெயரிட்டனர் நமது முன்னோர்கள். தமிழகம் முழுமையும் பல பாளையங்கள் காணப்படினும் கொங்கு நாட்டு பகுதியே பாளையத்திற்கு பெயர் பெற்ற பகுதியாக விளங்குகின்றது. பாளையத்தின் தலைவன் பாளையக்காரன் என அழைக்கப்படுவான். இதனையடுத்து பாளையம் என்ற சொல்லை அடைமொழியாக கொண்டு மேட்டுப்பாளையம், கோபிச்செட்டிப்பாளையம், உத்தமபாளையம், உடையார்பாளையம், ராஜபாளையம் முதலான இன்னும் பிற பாளையங்கள் தமிழ்நாட்டில் உண்டு. இவ்வாறு பாளையம் என்ற சொல்லை தன்னகத்தே கொண்டு அமைய பெற்ற எண்ணற்ற ஊர்களில் ஒன்றுதான் திருப்பூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள கணக்கம்பாளையம் என்னும் இவ்வூராகும். இது முற்காலத்தில் படை வீரர்களுக்குரிய இடமாக விளங்கியதன் பொருட்டு பாளையம் என்ற அடைமொழி பெயர் பெற்றுள்ளது. இதனையடுத்து பிற்காலத்தில் கணக்கர் தொழில் செய்யும் கணக்கர் இன மக்கள் இப்பகுதியில் அதிகம் வாழ்ந்து வந்ததன் அடிப்படையில் பாளையம் என்ற அடைமொழி பெயரோடு கணக்கர் என்ற சிறப்பு பெயரும் இணைந்து இவ்வூர் கணக்கர் பாளையம் என பெயர் பெற்று அதுவே நாளடைவில் மக்களின் பேச்சு நடையில் தற்பொழுது கணக்கம்பாளையம் என வழங்கப்பெற்று வருகின்றது. பார்த்தாச்சு. கணக்கம்பாளையம்ன்ற பேர் வந்ததுக்கு காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. சின்ன பசங்களா நீங்கள்லாம் நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே, நீங்கள்லாம் நோட் பண்ணிட்டீங்க, அதையும் நான் நோட் பண்ணிட்டேன். இதே மாதிரி நாளைக்கு 2 ஊருக்கு போவோம். 2 ஊரை பற்றி நம்ம விலாவரியாக தெரிஞ்சுப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கணேஷ்கர். நன்றி, வணக்கம், குட் நைட். ஊரும் பேரும் நிகழ்ச்சிக்காக உங்களை வருக வரவேற்பது ரொம்ப சந்தோஷப்படுறேன். எக்ஸ்போர்ட் இம்போர்ட்லாம் திருப்பூரில் தான் ஜாஸ்தி. அங்கே பனியன்னு, அப்புறமா ஜீன்ஸ் பேண்ட்டு. என்னென்ன திருப்பூரில் என்ன ஃபேமஸ் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். என்ன ஃபேமஸ்? இந்த டிஷர்ட்டு திருப்பூரில் தான் வாங்கினது. ஏன்னா அப்புறம் எடுத்துக்கலாம். ஃப்ரெண்டில் வாங்க. நான் தான் கூப்பிடுறேன். ஃப்ரெண்டில் வாங்க. தம்பி ஓகே. ஆனால் இப்போ எடுக்காதீங்க, அப்புறமா எடுத்துக்கலாம். மைக் கொடு. நல்லா இருக்கீங்களா? திருப்பதிக்கு பக்கத்துல இருந்துட்டு அது திருப்பூர். ஒரு நிமிஷம். மைக்கு இவர்கிட்ட கேட்டிருக்கேன், அப்புறம் உங்ககிட்ட கேட்பேன். பேசிட்டு இருக்கும் போதே கூப்பிட்டு இருந்தா இவரு பேசுறதும் கேட்காது. ஃபர்ஸ்ட் வந்து பேசுறேன். கோயில் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க. ஹலோ, கணக்கம்பாளையத்திலிருந்து இப்போதைக்கு உங்களை நீங்க பார்க்குற ஆளுக பூரா என்ன பார்த்துக்குங்க, நல்லா பார்த்துக்குங்க. நான் பாடுற பாட்டு உங்களுக்கு பிடிச்சா ரைட்டு, இல்லாட்டினா வேஸ்ட்டு. ஓகே 1 2 3. என்ன பில்டப் பாருங்க.